லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரோக்ராம்னா ஒரு எம்ப்ளாயியோட தினசரி வேலை நேரத்தை ஒரு டைம் ஷீட்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது ஃபார் அ வீக், அப்புறம் இண்டிவிஜுவல் டேஸில் இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னா எப்படி அந்த எம்ப்ளாயிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுங்கிறத பற்றிய ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரோக்ராமோட அசம்ஷன் என்னென்னா டைம் ஃபார்மேட் 24 hours, வீக் ஒன்லி 5 days எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட அசம்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய 5 days நான் ஒரு அரேயில் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணுறேன். டேஸ் வீக் நம்மளுக்கு என்னென்ன டேஸ் இருக்குது, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. டோட்டல் 5 days டேஸ் அண்ட் வீக்குங்கிற ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ரெண்டாவது நம்மளோட கண்டிஷன் என்ன வேணும், ஒர்க்கிங் ஹார்ஸை டெய்லி எவ்வளோ நேரம் ஸ்வைப் பண்ணுறேன் டயத்தில் நம்ம கெட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம 2 ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கிங் ஹாரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ நான் ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு இன்டிஜர் அரே லிஸ்ட். அதாவது எப்படின்னா டெய்லி அவரோட ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கான இன்டிஜர் அரே லிஸ்ட். ஸோ அரே லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம அரே லிஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸுங்கிறது அரே லிஸ்ட், அதில் தான் நம்மளோட டெய்லி ஒர்க்கிங் ஹாரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம முக்கியமானது என்னது, யூசர்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கெட் இன் டைம் கெட் அவுட் டைம், அதாவது எப்படின்னா எப்போ நம்ம ஸ்வைப் இன் பண்ணுறோம் எப்போ நம்ம ஸ்வைப் அவுட் பண்ணுறோங்கிறத வாங்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock லாகின் பண்ணியிருந்தால் 6 அப்படின்னா ஸ்வைப் இன் பண்ணணும், கல்குலேட் ஆகும். நைட்டு 9 o'clock ரீச் பண்ணணும், 21 நம்ம அவுட்புட் பண்ணணும். ஓகே, ஏன்னா 24 hours ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேனர் கிளாஸில் கெட் இன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இதில் தான் நம்ம இன் டயத்தை கேப்சர் பண்ண போகிறோம். அடுத்த ரெண்டாவது அவுட் டைம். அவுட் டைமுக்கு நான் கெட் அவுட்டுன்னு ஒரு ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்கள் கேட்கலாம், இந்த இன்டிஜர் சம் எதுக்கு சார், இது எதுக்குன்னா டோட்டல் ஹார்ஸ் ஆஃப் அ வீக். அது எப்படின்னா ஒவ்வொரு டேஸ்க்கும் நான் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருப்பேன். அதை ஆட் பண்ணி ஒரு வீக்குக்கு அந்த எம்ப்ளாயோட டோட்டல் ஒர்க்கிங் ஹவர் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி சம் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது இண்டெக்ஸுங்கிறது எதுக்குன்னா அந்த டேஸை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கான இண்டெக்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லூப் நம்ம 5 days ரன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிஃபைன்ட் அரே டேஸ் வீக்குங்கிறது 5 days ரன் பண்ணணும். ஸோ என்ஹான்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணி டேஸ் வீக்குங்கிறத என்ஹான்ஸ் ஃபார் லூப் மூலமாக ரன் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் டேங்கிறதுல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மண்டே இருக்கும், செகண்ட் டியூஸ்டே அந்த மாதிரி வரும். ஓகே, ரெண்டாவது இப்போ யூசர் இன்புட் இன்டிஜர் கொடுக்காம வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாருன்னா நம்ம அதை எக்ஸப்ஷன் கேட்ச் பண்ணணும். அதனால தான் நான் ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி இன்டிஜரை தவிர வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாங்கன்னா யூசர் ரீசெண்டாக வேலிட் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸப்ஷன் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி கெட் இன் டைம் வாங்குறதுக்காண்டி ஃபஸ்ட் ஒரு ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ப்ளீஸ் என்டர் ஸ்வைப் இன் டைம் ஃபார் மண்டே. இப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் வர மாதிரி என்ன இருக்கும், மண்டேன்னு காட்டும், செகண்ட் டைம் டியூஸ்டே அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். அடுத்து இதை ஒரு லோக்கல் வேரியபிளில் அந்த ஸ்வைப் இன் டைத்தை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வைப் இன் டைமில் கரண்ட்லி நமக்கு என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 9 o'clock 9ங்கிற டைம் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வைப் அவுட் டயத்தை கேப்சர் பண்ணணும். ஸ்வைப் அவுட் டயத்தை கேப்சர் பண்ணணும், திருப்பி ஸ்வைப் அவுட் டைம் பண்ணுறோம். ஆல்ரெடி டிஃபைன் பண்ணால் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ இன் டைம் அவுட் டைம் ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், அவுட் டயத்தை இன் டயத்தால் மைனஸ் பண்ணணும். கரெக்டாக, அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இப்போ என்ட்ரு பண்ணவங்க greater than 24 என்ட்ரு பண்ணுறாங்க, ஹியூமன் மேக்ஸ் எரர், ரைட். ஸோ அப்படி என்ட்ரு பண்ணாங்கன்னா அது வேலிட் டேட் டைம் கிடையாது. ஸோ இமீடியட்டாக யூசருக்கு என்ன சொல்கிறீங்க, டோட்டல் ஹார்ஸ் கண்டிப்பாக 24 இருக்க வாய்ப்பே இல்லை, less than 24 இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ப்ளஸ் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறோம், அந்த டேக்குள்ள ஹார்ஸை நம்ம 0ன்னு அப்பாயின் பண்ணிக்கிறோம். அந்த எம்ப்ளாயி அன்றைக்கி ஒர்க் பண்ணல, ஏன்னா ஒரு தப்பான இன்புட் கொடுக்குறாங்கன்னா அந்த டே 0ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நம்ம பொறுத்து.
செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன செக் பண்ணணும்னா எல்சிஃப் கண்டிஷனில் செகண்ட் எல்சிஃப் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஸ்வைப் இன் டயத்தை வந்து அவுட் டயத்தோட கிரேட்டர் தானே கொடுக்குறாங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் எரர் கண்டிஷன் ஹேப்பன் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இன் டைம் வந்து அவுட் டயத்தோட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அவங்க வந்து உள்ளே வரவே இல்லை, ஸ்வைப் பண்ணவும் இல்லை ஒழுங்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்குமே வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து 0ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்ஸ் பார்ட்டில் நம்மளோட எல்ஸ் பார்ட்டில் தான் நம்ம மெயின் லாஜிக்கை எழுத போகிறோம். ஸோ ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படிங்கிற டெம்பரரி லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்வைப் அவுட் டைம் மைனஸ் ஸ்வைப் இன் டைம் தான் நம்மளோட ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹார்ஸ். கரெக்டாக? ஸோ அதை வந்து என்னோட அரே டெஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணிக்கிறேன் அந்த வேல்யூவை. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 5 டேஸ்க்கு என்ன இருக்கும், 5 டேஸ்க்கு இன்புட் மைனஸ் அவுட்புட் பண்ணி அந்த வேல்யூ வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் சேவ் ஆகிடும். பேரலாக நான் இன்னொரு வேலை என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இனிஷியலைஸ் பண்ணி வச்ச சம் ப்ரோக்ராமில் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ 5 டேஸ்க்கு வந்து இது வந்து டோட்டல் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அண்ட் கேட்ச் எக்ஸ்பிரஷனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளீஸ் என்டர் வேல்யூ நம்பர்னு யூஸருக்கு சொல்லி ப்ரோக்ராம் பிரேக் பண்ணிடும், அதாவது ஃபார் லூப்பை பிரேக் பண்ணிடும். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸ் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ கெட்டின்கிறப்போ ஸ்கேனர் கிளாஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு, கெட் அவுட்டுங்கிற ஸ்கேனர் கிளாஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து சம்னா டோட்டல் ஹார்ஸ் ஆஃப் வீக், எவ்வளோ இந்த டோட்டல் வீக் வந்து எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணிக்காங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி டெய்லி என்னென்ன எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிக்கிறதோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து நம்ம செய்யப்படுற கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இஃப் த ஒர்க்கிங் ஹார் வந்து 45 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தேர் கம்ப்ளைண்ட். அது அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்னா 9 × 5 டோட்டல் 45 ஹவர்ஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ 45 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட். ஸோ அதில் வந்து நான் அந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன் எவ்வளோ நேரம் இருக்குது. எல்ஸில் என்ன சொல்லணும், அவங்க வந்து நாட் கம்ப்ளைண்ட், இவ்வளோ நேரம் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டைப் எரர் விட்டுருக்கேன், அது வந்து 45 ஹவர்ஸ் ஃபார் வீக், அதுக்கு பதிலாக நான் 5 ஹவர்ஸ்னு டைப் பண்ணிட்டேன், அதை நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வீக்லி செக்கிங் வந்து முடிஞ்சு, அடுத்து வந்து டெய்லி செக்கிங். ஏன்னா டெய்லி வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து 9 ஹவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். சரியா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி வந்து ஒரு என்ஹான்ஸ் ஃபார் லூப் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த லூப்பை வந்து நம்ம வந்து 5 டேஸ்க்கு ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து 5 வேல்யூஸ் வச்சுட்டு வர ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 9 அப்படி இருந்துச்சுன்னா என்னது, லெஸ் தென் 9 இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து மெயின்டைன் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து யூஸருக்கு வந்து கொடுத்துட்றோம். ஸோ அதனோட டேஸ் வீக்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணால் இதில் வந்து இண்டெக்ஸுங்கிறத டிஃபைன் பண்ணோம்னா அதை பாஸ் பண்ணிடுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த இண்டெக்ஸுங்கிறத வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அப்போ தான் அடுத்தடுத்த டேஸ்க்கு வேல்யூ வந்து கரெக்டாக பிரிண்ட் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் எவ்வளோ ஹவர்ஸு 9 ஹவர்ஸு, ஆனால் வந்து எவ்வளோ ஆயிருக்காங்கிறத இந்த இது வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர்ட் ஹவர்ஸ் பிரிண்ட் பண்ணியாச்சா, இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நம்மளுடைய ஹோல் ப்ரோக்ராம் செட்டை முடிஞ்சிச்சு. நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ மண்டேக்கு வந்து 9 ஹவர்ஸ் இன் டைம், அவுட் டைம் 15. இதே மாதிரி நம்ம 5 டேஸ்க்கு என்டர் பண்ணுறோம். 5 டேஸ்க்கு இன் டைம் அவுட் டைம் வந்து என்டர் பண்ணிகிட்டே இருக்கும். வெனஸ்டே முடிஞ்சு, தேர்ஸ்டே முடிஞ்சு, அடுத்து ஃப்ரைடே என்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபைனல் என்னாச்சு, ஸோ டோட்டல் வந்து 21 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ்ன்னு சொல்லிங்க. அது என்னாச்சு, மெயின்டைன் வந்து 40 ஹவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் வந்து 40 ஹவர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக 45 ஹவர்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன்.
இப்போ வந்து 5 டேஸ்க்கு வேல்யூ என்ட்ரி பண்ணியாச்சு. ரிசல்ட் பாருங்கள். ஸோ 60 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி டெய்லி இதுவும் அவங்க கூட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 46 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து மண்டே டியூஸ்டே அவங்க ப்ராப்பரான ஹவர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து இந்த இன்வேலிட் இன்புட் கொடுத்தோன்னே இன்வேலிட் நம்பருங்கிற எரர் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேலை லெஸ் தென் 9 சொல்லும்போது நீங்கள் யூஸரை வந்து ஆஃப் எடுத்துங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வைக்கலாம். அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணி எழுதணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக்.